ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ வந்துட்டு சேர்மன்கிட்ட வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். என்ன ஐடியானா, இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பையனோட தான் டீல் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். சேர்மனோட பையன் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, அவன் துபாயில் இருப்பான். அதுக்கப்புறம் சேர்மன் வந்துட்டு எதுக்கு அவன் துபாய் போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நம்ம உடனே கிளம்புறோம், துபாய் போகிறோம், தன்னோட பையனை வந்து உடனே அழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து ஃப்ளைட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட காசெல்லாம் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அவங்களோட பையன் வந்துட்டு உடம்பு சரியாத நிலமே இருப்பான். அந்த பையன் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாலுமே இறந்துருவான் தான் போல, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருப்பான். அப்போ அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, சாரிம்மா, என்னோடய காசு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், முக்கியமாக உன்னோட காசு நிறைய சேவிங்ஸ் இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது, என் பையன் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் பிழைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு தாயாக இருந்து நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ணாமல் என்னால் இருக்க முடியுமா, அதனால தான் நான் பண்ணிட்டேன், பணத்தை நான் எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கெஞ்சி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோனால என்ன பண்ண முடியும், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க, 10 வருஷம் வரைக்கும் எப்படினாலும் என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போவா, அவள் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. அவங்ககிட்ட என்ன தான் ஆறுதலாக சொல்லிட்டு வந்தாலுமே இப்போ இவரோட கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஸ்பாயில் ஆகுதுல்ல. ஸோ வெளியே உட்காந்து அழுதுட்டு இருப்பா ஹீரோயின். அதுக்கப்புறம் டூஹி தான் காட்டுறாங்க. டூஹி வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பின்னாடி ஒரு ஆள் வந்து வா டூஹி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். 2 பேரும் வந்துட்டு எப்போதும் ஒன்றா தான் போவாங்க போல. இவன் தான் அழைச்சிட்டு போய் விடுவான், திருப்பி ட்ராப் பண்ணுவான், எல்லாமே இவ தான் பண்ணுவான் போல. இப்போ என்ன சொல்கிறான்னா, வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளா. ஏன் என்னாச்சு டூஹி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். சரி இருக்கட்டும், இப்போ என்ன நீ கூட வரமாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சாரி, நான் ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீ தான் என்கிட்ட வாண்டடாக வந்து பேசினேன், ஜஸ்ட் நீ வந்து என்கிட்ட பேசினேன்னு நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், ஒரு டாக்ஸி மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாளா. ஏன் டூஹி நீ ரொம்ப கோவமாக பேசுகிற, உனக்கு என்ன மென்ஷன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இங்கே பாரு, எனக்கு வந்து உன்னை பிடிக்கல, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, என்ன ஆச்சுங்கும் போது, நீ ஆல்ரெடி மேரிடு எனக்கு தெரியும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்கிட்டே வந்துட்டு கடல போடுறியா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுவா. இவன் ரொம்ப அப்செட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும்ல, வீடை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அதையே வந்து பார்த்துட்டு இருப்பாள். திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேட்ச் இருக்கும், அதை பார்த்துட்டு டூஹி வந்துட்டு ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் டேபிளில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து தண்ணி குடிச்சிட்டு பாதி வச்சிருப்பாங்க, இதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆவா. இவ இப்படி பயப்படுறதை பார்த்தா வீட்டுக்குள்ளே யாரும் வந்துட்டாங்க போல, யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாளா. டக்குன்னு அந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆகிடும், அப்படியே பயந்துருவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அப்போ வந்து அந்த ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணலாம், அந்த ஃபுட் ட்ரக் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுட்டோட ரேட்லாம் வந்துட்டு போட்டு வச்சிருப்பாளா. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ குட்டி பொண்ணு சொல்லுவாள், அம்மா ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன், சரி விடுமா நம்ம பார்த்துக்கலாம், நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக வந்து தட்டி கொடுப்பாளா. அப்போ ஹீரோயின் வந்து கேட்பா, என்னது இப்போ என்னோட ரோல் வந்து நீ ப்ளே பண்ணுறியா, இப்போ யார் அம்மா யார் பொண்ணுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுன்னா, நான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன கூப்பிடுவாங்கன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், பாருங்கம்மா நெட்டில் என்ன போட்டிருக்குன்னு, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்க வந்துட்டு முட்டாளாக இருப்பாங்க, இல்லை ஒன்றும் தெரியாதவங்களாக இருப்பாங்க, இல்லை வந்துட்டு வளையாதவங்களாக இருப்பாங்க, அப்படி தான் போட்டிருக்கு, நீங்கள் இதுக்கப்புறம் இருக்காதீங்க, ஆன்ட்டி டூஹி பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்கன்னு, ஸோ அவங்கள மாதிரி இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு, ஐயோ யாரும் நாக் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட பாட்டியாக தான் இருப்பாங்க, பாட்டி மீன்ஸ் இவளோட மாமியார், அவங்க கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயப்படுவாளா. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு வரமாட்டாங்கம்மா, அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஏமாந்த விஷயம் கண்டிப்பாக இருக்காது, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே வந்துட்டு டூஹி வந்திருப்பா. டூஹி நீயா, வா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து டூஹி வந்து மயக்க போட்டு விழுந்துருவா. இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, டூஹி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் டூஹிக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்க போல. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஒரு நார்மல் இதில் வச்சுருப்பாங்களா. அப்போ ஆப்ரேஷனுக்கு அழைச்சிட்டு போகும்போது டூஹி என்ன சொல்லுவானா, இங்கே பாரு, நான் வந்துட்டு இந்த ஜாப் வந்து ரொம்ப விரும்பி பண்ணேன், நாளைக்கு கண்டிப்பாக கம்பெனிக்கு, ஏன்னா என்னோட பிளேஸில் நீ போ, நான் போகலன்னா அப்புறம் எல்லாமே சொதப்பி போயிடும், நீ போ 7th ஃப்ளோரில் போய் நில்லு, கண்டிப்பாக ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒன்று கொடுப்பாரு, அதை கண்டிப்பாக வாங்கி வை, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வர வரைக்கும் நீ என் பிளேஸில் டூஹியா நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சுவா, ரெக்வஸ்ட் பண்ணுவா. உடனே வந்துட்டு நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அம்மா நீ போ, இல்லைனா என் கனவு எல்லாமே நாசமாக போயிடும், அங்கே போ, அவர் கொடுக்கறத வந்து நீ வாங்கி வை அப்படின்னு சொல்லுவாள். அது இல்லாமல் நான் சன்கியா வந்துட்டு இங்கே அட்மிட் ஆகிறேன், நீ டூஹியா அந்த இடத்துக்கு போய்
அங்கே போயிட்டு அந்த திங்ஸை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சுவா. நார்மலாகவே ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவா. அதுவும் தன் தங்கச்சி கேட்டால் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா சொல்லுவா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவ வந்து யோசிச்சு பார்ப்பா, நம்ம பண்ணுறதா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது டாக்டர் வந்து சொல்லுவாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல, பட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து நார்மலாக இருப்பாங்களா இல்லை கோமாக்க போயிடுவாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இங்கே இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் எப்படியாச்சும் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நல்ல நியூஸ் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்லியிருப்பாள்ல, நீ கிளம்பி போ, என் பிளேஸில் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாள். சரின்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரைட்டாக அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு யூனிஃபார்ம்லாம் மாற்றிக்கிட்டு, அவங்க எப்போவுமே ஒரு ட்ராலி வச்சுருப்பாங்க, அதில் நிறைய ட்ரெஸ்லாம் வச்சுருப்பாங்க ஏர் அட்டனட். ஸோ அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு மேக்கப் ஐட்டம் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அறுக்க பருக்க ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா கையிலலாம் இடிச்சுப்பா, அப்போயே ஃபாஸ்ட்டாக ஓடுவா. அதுக்கப்புறம் கம்பெனிக்கும் போயிடுவா. ஐயோ பக்கி மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு 7th ஃப்ளோருக்கு தானே போக சொல்லியிருப்பா. ஸோ 7th ஃப்ளோர் போகணும் அப்படின்னு சொன்னால் லிஃப்ட்டில் போகணும். அதுக்கு முன்னாடி கம்பெனிக்குள்ளே போகணும்ல. ஸோ கம்பெனிக்குள்ளே போனால் உள்ளார போனால் ஐடி கார்டு கேட்கும். அப்போ தானே ஓப்பன் ஆகும் அக்சஸ் ஆகிறதுக்கு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் ஐடி எங்கே வச்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கோர்ட்டில் வச்சிருப்பா போல். ஐடியை வந்துட்டு போட்டு ஏதோ ஐடி கார்டு இருக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவா. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸாக நடந்துப்பா. ஐயோ நீ வந்துட்டு டூஹி மாதிரி நடந்துக்கணுடி அப்படின்னு சொல்லிட்டு 7th ஃப்ளோருக்கும் போவா. உள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ணுற கோவர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்க. இவளை வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு காமிச்சிட்டு இருப்பா. இவ டிஃப்ரெண்ட்டாக அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். என்ன இது எப்போதும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 7th ஃப்ளோருக்கும் போயிடுவா. அங்கே போய் நிற்பா. ரொம்ப அப்படி குறுகி நிற்பா. ஐயோ டூஹியா வந்து அப்படி நிற்க மாட்டாளே, அவள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஸ்டைலாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அவளை மாதிரி ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டெல்லாம் வந்து முடியை வந்து கோதி விட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலாக வந்துட்டு காலெல்லாம் வச்சுட்டு நிற்பாளா. யாராக இருக்கும் ஒருத்தர் வருவார், ஒரு இவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்பா. அவர் வந்து இப்படி கடந்து போயிடுவார். அப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா சேர்மனோட பிஏ இருப்பார்ல, ஸோ அவர் வருவார். அவரை பார்த்துட்டு போய் கையை நீட்டுவா, கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஏதோ வாங்கணும் தானே சொல்லியிருப்பான். ஸோ ஏதோ கொடுக்குறாங்க போல சொல்லிட்டு கையை வந்து நீட்டிட்டு இருப்பான். அவர் வந்துட்டு என்ன இந்த பொண்ணு கையை நீட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவார். அட கலவா என்னடா கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்ப்பா. நீ தானே கேட்டு இந்த என்ன இன்னைக்கு வந்துட்டு போறியா, இருக்கு இதில் அட்டன் பண்ண போறியா, சரி போயிட்டு வா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவார். அட கலப்பையிலே நீ என்ன கிஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா டூஹிக்கு வந்து ஆப்ரேஷனும் நடந்து முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. யாருமே வரவே மாட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு இருப்பாள், அவள் வந்துருவா. என்ன இங்கே இருக்க, இன்றைக்கி நம்ம போகிற ஃப்ளைட் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வேறு ஃப்ளைட்டில் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தன்னு வந்துட்டு ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போகிறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 6 ஏர் அட்டெண்டர்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீஃப் போல். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து புதுசாக போக போகிறோம், இந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுற யார் தெரியுமா, சேர்மன் வராரு, அப்புறம் டேரக்டர் வராரு, எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம ரொம்ப சேஃபாக போகணும். அந்த எக்கனாமிக் கிளாஸில் வந்துட்டு நீங்கள் போங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட் அவங்கெல்லாம் வரணும் போல். இதெல்லாம் கேட்டுமே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியுது. சரி நீங்களாம் என்னென்ன இதில் ஒர்க் பண்ணிடுறீங்க சொல்லுங்கும் போது அவங்கவுங்க எதில் ஒர்க் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நல்லா ஒன்றுமே சொல்ல தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பான். என்னாச்சு டூஹி ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை மேடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே இன்றைக்கி நம்ம டீம் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒன்று ஸ்கார்ஃப் மாதிரி கழுத்தில் கட்டியிருப்பாங்களா, அது வந்து ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டாங்க. சரி ஒழுங்காக கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, என்னென்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாளா. ஸோ எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி எதுக்கு டூஹி ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருக்க, நீ இந்த மாதிரி இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியாது. அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு அவள் வந்து கட்டி விடுவாள். அப்போ தான் தெரியும் ஐயோ நம்ம இதை ஒழுங்காக கட்டலையோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அதை ஒழுங்காக கட்டுவா. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாள். ஆனால் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் அவள் போனதே கிடையாது. அப்போ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. போகிறோம் என் பையன் வந்து டியாங்க வந்து கூப்பிட்டு வரும், என்னோட லூசு பொண்ணு பண்ண வேலையே இப்போ என் லூசு பையனை வச்சு நான் முடிக்கணும்னு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா கேப்டன் யாருன்னா ஹீரோ இருப்பார், அப்புறம் ஹீரோட அப்பா. ஸோ அவங்க 2 பேரும் தான் அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் காங் எல்லாரும் போவாங்க. ஹீரோ பக்கம் பயங்கர ஹேண்ட்ஸமாக வந்துட்டு கிளம்பி போவார். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவான்னா தான் பொண்ணுக்கு கால் பண்ணுவா, கால் போவாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி டூஹி வந்துட்டு ஏஞ்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னும் எந்திரிக்கல போல. இவளுக்கா என்ன பண்ணணும் தெரியல. ஃப்ரெண்டு வந்துட்டு வா டூஹி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு போவாங்க. அதே ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க போல. அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயும் ஏறுவாங்க. ஹீரோயின்கா என்னடா இது இப்படியே இறங்கி ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை, நம்ம தங்கச்சிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு பேசஞ்சராக வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வந்துட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது உங்கள் சீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேர்மன் இருப்பார், அவர் பிஸ்னஸ் கிளாஸில் இருப்பார். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சேஃபாக ஆகிட்டாங்களா, எல்லாருமே டோர்லாம் க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சீஃப் வந்து பேசுவாங்க, இந்த வெல்கம் ஸ்பீச், அப்போ சேஃப்டி இதை பற்றிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோட அம்மா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்களா, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும். அவங்கள பார்த்தனமே பிடிச்சிரும். என்னம்மா நீ சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டோர்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோனா பயந்துட்டு இருப்பாங்க. சீஃப் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கால் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருப்பாள், அவள் கால் பண்ணி டோர் வந்து லாக் பண்ணியாச்சுன்னு கேட்பாங்க. ஒரு 3 டோர் இருக்கும் போல், 3 டோர்
லாக் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ரைட்டாக ஹீரோக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா டோரும் வந்து லாக் பண்ணியாச்சு, நீங்கள் டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே ஹீரோயினுக்கா பயமாக தாங்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவன் இன்னும் கோமால தான் இருப்பா. கோமாலேருந்து வெளியே வரவே மாட்டா ஹீரோயின். அப்புறம் ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட மாமியார் வந்துருவாங்க. எங்கே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வருவாங்க. என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு கேட்கும். இங்கே பாரு, அவள் வந்து ட்ரக் வாங்குற கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்கா. அவள் என்னை கேட்காம எப்படி வந்து கேன்சல் பண்ணலாங்கும் போது, ஏன் என்னாச்சு, கேன்சல் பண்ணால் என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம், நீ திட்டுக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டு கேன்சல் பண்ண, இவங்க கொஞ்சம் காசு கொடுத்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த பணத்தை அவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் போல. எங்கடி போனா உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அவள் ரொம்ப நல்லவ மாதிரி வந்துட்டு மதத்தசா மாதிரி வந்துட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு எப்பவுமே ஏஞ்சல் மாதிரி தான் நினப்பு. இதுக்கப்புறம் இரு, அவள் உண்மையிலே ஏஞ்சல் ஆக்கி விட்டுறேன், நான் அடிக்கிற அடியில் வந்து அவள் சாக போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பேசஞ்சர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி டேக் ஆஃப் போகுது, கொரியா சியோலேருந்து நம்ம இப்போ துபாய் போக போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு தெரியுது, நான் துபாய் போக போகிறோமா. இது வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாத போல் இந்த ஃப்ளைட்டு துபாய் போக போகுதுன்னு. நான் துபாய் போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவா. ஏதோ ஃப்ளைட் வந்துட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டு தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மாமியார் வந்து கத்துவாங்க, இவ வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. இவ எங்கே போனா, இவ்வளோ நேரம் ஆச்சு, அதுவும் பிள்ளைய வீட்டில் விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ குட்டி பொண்ணோட மைண்ட் வைஸ், எங்கள் அம்மா வந்து டூஹி ஆண்டி மாதிரியே வந்துட்டு நடிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் எங்கள் அம்மா லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ் இருக்கும். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகும்போது கத்த ஆரம்பிச்சிருவான். இவ கத்ததை பார்த்துட்டு இவ வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸில் இருப்பாள். ஸோ அங்கே இருக்கவங்கலாம் யார் இது கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அதில் ஹீரோட அம்மா, அதுக்கப்புறம் காங், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருப்பா, அதுக்கப்புறம் சேர்மன் அங்கே தான். சேர்மன் சொல்வார், யாரா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டு பண்ணிலாம் நினச்சிட்டு வராது அப்படின்னு சொல்லி கத்துவாராம். உடனே வந்துட்டு ஹீரோயின், என்னோட வாய்ஸ் எல்லாம் அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்ன ஆச்சு இப்போ, ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பா. ஒன்றும் இல்லாட்டி நத்திங் அப்படின்னு சொல்லிடுவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு நீ கால் பண்ணு, நான் கால் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, பாரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, உங்கள் அம்மா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களே. ஐயோ பாட்டி, அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல, நான் வந்துட்டு கால் பண்ணுற சிக்னலே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, போய் சொல்லாத, அது எப்படி எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டிட்டு இருப்பாங்களா. உண்மையாக தான் பாட்டி, பாருங்க நியூஸில் சொல்லியிருக்காங்க, டவர்லாம் இப்போ வந்து டவுன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலை வந்து கொடுப்பா. பாட்டி வந்துட்டு பார்ப்பாங்க. பாட்டிக்கு வந்து கண்ணாடி போட்டால் மட்டும்தான் படிக்க தெரியும். ஸோ அவங்க வந்து கண்ணாடியை தேடுவாங்களா. அதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணணும்னா கண்ணாடியை மறைச்சு வச்சிரும். பாட்டியால் வந்துட்டு பார்க்கவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேரியை தான் கட்டாங்க. அவள் வந்துட்டு ஜெயிலில் இருப்பாள். அங்கே இருக்க சாப்பாடுலாம் வந்து சுத்தமாகவே சாப்பிட மாட்டா, ரொம்ப திமிராக தானே இருப்பான், அப்படியே வந்துட்டு பட்னியாகவே இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பானே, நம்ம வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பானே. ஸோ அதே திருப்பி நினச்சி பார்த்துட்டு இருப்பாள். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இவள் தான் டைவர்ஸ் கேட்டிருப்பாள். இப்போ அவன் தரேன்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு என்கொயரி பண்ணுவாங்க. நீங்கள் அமெரிக்கா போகும்போது ஃப்ளைட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, அது உங்களோட ஏர்லைனாக இருக்க போய் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியும் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் நீங்கள் இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்களா. ஒன்னே தேரி என்ன சொல்லுவானா, இல்லை நான் வந்து குடிக்கவே இல்லை, யார் சொன்னது, என் கூட வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்தார், பேசாமல் என் ஹஸ்பண்ட்டை கேட்டு பாருங்க அப்படின்ட்டு தேரி சொல்வாள். அதுக்கப்புறம் தேரி பக்கம் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, இல்லை இவங்க வந்துட்டு கன்சியூமே வந்துட்டு பண்ணவே இல்லை, இது வந்து ப்ரூஃப் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். தேரி என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஹஸ்பண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு தோணும், நான் வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லியிருப்பானே, ஸோ அதனால தான் இன்வால்வ் ஆகலையோ வந்து கோவம் வந்து என்ன பண்ணுவானா, அங்கே வந்து ஃபைல் இருக்கும்ல, அதிலே வந்து காஃபியை ஊற்றி விட்டுருவான். அங்கே இருக்க போலீஸுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். சொல்லப்போனால் தேரிக்கு வாதாட வந்திருப்பான லாயர், அவனுக்கே வந்து இதுனா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் எதை காட்டுறாங்க, அவன் என்ன பண்ணுவானா, ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பான், நம்ம வந்து எத்தனை நாள் வந்து துபாய் போயிட்டு வந்துடுவோம், நம்ம சீக்கிரம் வந்துடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது சீக்கிரம் வர போகிறோமா, அங்கே போயிட்டு 8 பகல் 7 நைட் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோங்கும் போது, என்னது 8 பகல் 7 நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இவ இல்லாமல் அவங்க வீட்டில் எந்த வேலையும் நடக்காது. மாமியார் வந்துட்டு ஹீரோயினை தான் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் குழந்தை, எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ நீட் தான் எதிர்பார்ப்பாங்களாம். ஐயோ என்னோட ஃபேமிலி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சும் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெண்ட்டை கேட்பா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காத, நீ வந்துட்டு ஒரே ஹெல்ப் பண்ணு, நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்வா, என்ன புதுசாக வந்துட்டு பேசுகிற டூஹி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவா. இல்லை சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்மன் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். என்னது என் பொண்ணு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனோட ஃபைலில் வந்து காஃபியை ஊற்றிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரா. இதை வந்து ஹீரோயின் வந்து பார்த்துருவா. அப்போது ஃப்ளைட்லேருந்து ஃபோன் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காங்க இருக்கானா, அவன் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு இவர் உண்மையிலேயே ஃபோன் தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது சேர்மன் வந்து டக்குன்னு பயந்துருவார். என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் ஃபோன் பேசுங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இவளுக்கு யார் சேர்மன் யார் டேரக்டர் ஒன்றுமே தெரியாது. அங்கே இருக்க பிஸ்னஸ் கிளாஸில் வந்துட்டு ஒரு சீட்டில் வந்து ஃபோன் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோன்னா யாருக்கும் தெரியாமல் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா காங் போய் கேட்பான், என்ன ஆச்சு
அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த மாதிரி உன் ஒய்ஃப் வந்துட்டு இப்போ ஸ்டேஷன்லேருந்து வந்து என்கொயரி பண்ணாங்களாம், அவங்களோட ஃபைல்லே வந்துட்டு காஃபியை ஊற்றிருக்கலாம், இப்படி அடங்கா பிறையாக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, விடுங்க அங்கிள், நான் சொன்னால் கண்டிப்பாக நிறைவேறும், நான் சொன்னால் அவள் அடங்குவா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறேன், அப்போ நீ அவட்ட சொல்லு என்னன்னு சொல்லி அவளை அடக்குவாங்க கேட்பாரு. அவகிட்ட வந்துட்டு க்ரீன் லைட் அப்படின்னு சொன்னாலே அவன் அமைதியாக இருவான். அங்கிள் நான் வேணால் ஃபோன் போட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் பண்ணி தோலை, எனக்கு தலை தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நவுந்து போயிடுவார். அதுக்கப்புறம் காங் வந்துட்டு கால் பண்ணி லாயர் கால் பண்ணி டேரிக்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்துட்டு க்ரீன் லைட் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஃபோன் கட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு கால் பண்ணுவாள் வீட்டுக்கு. கரெக்டாக அந்த பொண்ணு வந்துட்டு என்ன அது டிஃப்ரெண்ட் நம்மளேருந்து கால் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஃபோனை பார்த்துட்டு இருப்பாளாம். அப்போ பின்ன இருக்க பாட்டி வந்துட்டு இங்கே பாரு, அந்த கால்லாம் அட்டன் பண்ணாத, ஸ்பெர்ம் காலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வயிறு வலிக்கும் போல், அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அப்போ தான் இந்த பொண்ணு வந்து அட்டன் பண்ணிடும். அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் தான் பேசுவாள். அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த மாதிரி பாட்டி இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பாருமா நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டேன், நீ தான் கொஞ்சம் சமாளிக்கணும், நான் எப்படியாச்சும் வந்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன், அது வரைக்கும் நீ தான் சமாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டூஹிக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேளு, அவங்க வந்து இன்ச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை வந்துட்டு விசாரிச்சுட்டே இருக்கும்போது, நான் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு தாம்மா இருக்கேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து பாட்டியும் அப்பாவையும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாள். சரிம்மா நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு பாட்டி வந்து ரெஸ்ட்ரூம்ல வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன உன் அம்மா தான் ஃபோன் பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஃபோனை பிடிங்கிடுவாங்க. எங்கடி போனேன், இந்த மாதிரி நான் மாமியார் வீட்டில் இருக்கேன், நீ எங்கே திரிஞ்சிட்ருக்க, உன் பொண்ணு வீட்டில் இருக்கா, நீ எங்கே போயிட்டுருக்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்கும்போது அத்தை நான் வந்துடுவேன் அத்தை, கொஞ்சம் நான் தூரமாக இருக்கேன், நான் வந்துடுவேன், நான் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ உடனே வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களே, அத்தை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக சேர்மன் வந்து பார்த்துருவார். என்ன இன்னும் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபோன் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கான் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, என்னென்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கான் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு டூஹி நீ தானே மாடலாக இருக்க இந்த ஏர்லைன்ஸோட, நீ வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணலாம், எதுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஹவுஸில் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, இது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கேட்பாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். நான் ஒன்றும் பேசஞ்சர் கிடையாது, நான் இந்த ஏர்லைனோட டேரக்டர், என்னை யாரும் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவளுக்கு வந்துட்டு யாருன்னு தெரியாதுல்ல, யார் சேர்மன் யார் டேரக்டர்னு தெரியாதுல்ல. ஐயோ சாரி டேரக்டர் என்ன மன்னிச்சிக்கோங்க, நான் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒழுங்காக சர்வீஸ் பண்ணல அப்படின்னா உன் மேலே வந்து நான் பெனாலிட்டி போடுவேன், நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ எப்படி ஒர்க் பண்ணுற என்னான்ட்டு, பொப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஹவுஸில் வந்து ஃபோன் பேசுகிற வேலை வச்சுக்காத, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி தரலையா அப்படின்னு திட்டுவார். ஓகே சார் நான் இதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போயிடுவான். இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் என்னோட தங்கச்சி மேலே நான் ஒழுங்காக ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா தான் கட்டுவாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு என் பையன் தான் இந்த ஃப்ளைட்டை வந்து ஓட்டிகிட்டு இருக்கான், அவன் பேர் வந்துட்டு ஓஜின் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணும் போதே அவங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணும் போதே அதுவும் ட்ரைவிங் பண்ணும் போதே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாரு இந்த ஃப்ளைட் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு, அதே மாதிரி தான் என் பையன் பயங்கர ஸ்மூத்தாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பற்றி நல்லா புராணமாக நிறைய எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க. சரி அட்லீஸ்ட் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு டேட் பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா என் பையன் கூட கோத்து விடலான்னு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. சரி என் பையனை வந்து நீ பார்க்குறியாம்மா அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஆண்டி நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லலாமா. அப்போ ஹீரோனை கூப்பிட்டு வச்சு இந்த காதில் வந்து ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து பைலட் ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நாக் பண்ணுவா. உடனே வந்துட்டு திரும்பி பார்ப்பான் ஹீரோ, யார் இது இந்த மாதிரி நாக் பண்ணுறாங்கன்னா, அங்கே தான் வந்து இன்டர்காம் இருக்கும்ல, ஸோ அது மூலியமாக பேசுங்கன்னு சொல்லும்போது இல்லை சார் நான் உங்கள்கிட்ட பேசி அவனு சொல்லிட்டு உள்ளார வந்துடுவா. இந்த மாதிரி உங்கள் அம்மா அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்கணுமா, வாங்க அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செம்மையாக கோவம் வரும். என்னப்பா அம்மா வந்து இந்த ஃப்ளைட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்பாட்ட கேட்கும்போது, ஆமாடா நான் வேறு ஜெர்மனிக்கு போகிறேன், அம்மா வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளைட் ட்ராவல் ஃபேமிலியோட பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் துபாய் போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து கோவம் வரும். என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணுறப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுனா என்ன ஆகும் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்ப்பான். என்ன டூஹி உங்களுக்கு தெரியாதா, ஒர்க் பண்ணுறப்போ பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு, நீங்கள் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், பர்சனல் விஷயத்த பேசினா என்னோட வேலை போயிடும், பரவாயில்லையா, நானும் அப்பாவும் வந்துட்டு வீட்டில் சும்மா இருந்தால் அவங்க வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுப்பாங்களா, போய் சொல்லுங்கள் என்னோட வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அப்படியே ரூடாக வந்து பேசுவா. ஹீரோ எப்படி பேசியிருப்பானோ அதே மாதிரி பேசுவா. இந்த மாதிரி ஒர்க் ஹவர்ஸில் பர்சனல் விஷயத்தை பற்றி பேசினா அவரோட வேலை போயிடுமா, அவரோட வேலையும் உங்கள் ஹஸ்பண்ட் வேலையும் போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் தான் வேலைக்கு போகணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே கெத்தாக நின்று பேசுவாளா. இதை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். இந்த பொண்ணு முன்னாடி என்ன இந்த பொண்ணு வந்து அசிங்கப்படிடுச்சு, என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அழுக
போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து பின்னாடி போவா, என்னாச்சு மேடம், ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க வந்து ஆக்டிங் பண்ணுறாங்க. ஏமா அப்படி இருக்க, என் பையன் ஏன் இப்படி இருக்கான், இப்படி கல்யாணம் பண்ணாமல் இருந்துருவானா, ஜஸ்ட் அவனுக்கு அத்தனை ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசை வந்து அப்படி மெல்ட் பண்ண வச்சுருவாங்க. இங்கே இருக்கிறது நம்ம ஹீரோயின் தானே. ஸோ வந்துட்டு அப்படி கலங்கிடுவா. ஓகே மேடம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுவானா, கேபினை போய் நாக் பண்ணுவா. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே வருவான். என்ன நினச்சிட்டு இருக்கமா, திருப்பி என்ன ஒர்க் ஹவுஸில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். இல்லை வாங்க போகலாம், அவங்க அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேஷுவலாக கையை பிடிச்சிருப்பா. ஹீரோ வந்துட்டு என்ன நீ என் கையை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை வாங்க, உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக பிடிச்சிருப்பா. ஃபஸ்ட்டு என் கையை விடு, எந்த உனக்கு உரிமையில் வந்து நீ கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கோவம் வரும். கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு ஃப்ளைட் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஷேக் ஆகும்போது 2 பேரும் வந்துட்டு அப்படியே தடிமாடி உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட கூட டச் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ஹீரோயின் மேலே வந்துட்டு அப்படியே விழுந்துருவான். ஹீரோயின் அப்படியே ஹீரோ மேலே விழுந்துருவாங்க. 2 பேருமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.